Hi குட்டீஸ், வெல்கம் டு பிரைட் மைண்ட்ஸ் அப். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். ஒரு பெரிய காட்டுக்குள்ள வேட்டைக்காரங்க சிங்கத்தை கூண்டுக்குள்ள அடைச்சி வச்சிருந்தாங்க. அப்போ சிங்கம் யாராவது வந்து நம்மளை காப்பாற்றுவாங்களான்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ அங்கே ஒரு மான்குட்டி தண்ணி குடிக்கிறதுக்கு ஓடி வந்தது. மானே, இங்கே கொஞ்சம் பாரேன். இந்த கூண்டுக்குள்ளே வேட்டைக்காரங்களை அடைச்சி வச்சிருக்காங்க. இந்த கதவை கொஞ்சம் திறந்து விடேன். அச்சச்சோ, நான் மாட்டேன்பா. நீ வெளியில வந்தா என்னை கடிச்சிடுவ. நான் உன்னை கடிக்க மாட்டேன், என்னை நம்பு. வந்து கதவை தோற. சரி, நான் வந்து கதவை திறப்பேன். ஆனா நீ என்ன கடிக்க கூடாது, சரியா? சிங்கம் சொன்னதை நம்பி மான் கதவை திறந்து விட்டுச்சான். ஆனால் சிங்கம், ஏய் மானே, நான் சொன்னதை நீ நம்பிட்டியா? 2 நாளாக நான் அந்த கூண்டுக்குள்ளேயே இருக்கேன். எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது. நான் உன்னை இப்போ சாப்பிட போகிறேன். நீ என்ன பண்ணுவீங்க பண்ணிக்கப்போ. நீ என்ன சாப்பிட மாட்டேன்னு சொன்னதை நம்பி தானே நான் கதவை திறந்தேன். ஏன் இப்படி பண்ற? இதெல்லாம் ரொம்ப தப்பு. உடனே சிங்கம் மானை கடிச்சு சாப்பிட்றதுக்கு துரத்த ஆரம்பிச்சது. மான் ரொம்ப பயத்தோட ஓட ஆரம்பிச்சது. அங்கே தூரத்தில் எருமைங்க கூட்டம் நடந்து வந்துட்டு இருந்துச்சு. அதை பார்த்ததும் மான் அவங்க கிட்ட போய் உதவி கேட்க ஆரம்பிச்சது. எருமை நண்பனே, என்ன சிங்கம் துரத்திட்டு வருது. தயவு செஞ்சு என்னை எப்படியாவது காப்பாத்துங்களேன். மானே, எங்களை மன்னிச்சிரு. எங்களுக்கு சிங்கத்தை பார்த்தா ரொம்ப பயம். எங்களை நம்பி நீ உதவி கேட்குறீங்க, எங்களால பண்ண முடியாது. மானோ எருமையும் பேசிட்டு இருக்கும் போதே சிங்கம் புதருக்குள்ளேருந்து எகிரி குதிச்சுது. அதை பார்த்த மானோ எருமைகளும் ஓட ஆரம்பிச்சுது. மான் ரொம்ப வேகமாக ஓடுச்சு. ஆனால் அது தூரத்தில் ஒரு யானையை பார்த்துச்சு. யானைக்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு பரிதாபமாக போச்சு. யானை நண்பனே, நான் ரொம்ப பெரிய ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு எனக்கு ஒரு உதவி பண்ண. என்ன சிங்கம் துரத்திட்டு வருது. என்ன அதுகிட்ட இருந்து காப்பாத்துறியா ப்ளீஸ்? என்னை மன்னிச்சிரு. என்னால உனக்கு உதவி பண்ண முடியாது. எனக்கு உடம்பு சரியில்லை. அதை சொல்லிட்டு யானை பயந்து ஓடி போயிடுச்சான். மானுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. இதை எல்லாத்தையும் மரத்துக்கு பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருந்த முயல் மான் கிட்ட வந்துச்சு. முயல் நண்பனே, நீயாவது என்னை காப்பாத்த தயவு செஞ்சு. நண்பா, என்ன ஆச்சு? ஏன் உன்னை சிங்கம் துரத்திக்கிட்டு வருது? மான் முயல்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. அதற்கு முயல், சரி நண்பா, கவலைப்படாத, நான் உன்னை காப்பாத்துறேன். சிங்கத்துக்கு ஒரு நல்ல பாடத்தை புகட்டலாம் நம்ம. சிங்கம் வர்றதுக்காக காத்துட்டு இருந்தாங்க முயலும் மானும். உடனே அங்கே வந்த சிங்கம், என்ன மானே, 2 நாள் நானும் சாப்பிடாம இருக்கேன். என்னை ஓட வேண்டியா? இன்னைக்கு நான் உன்னை சாப்பிடாம விட மாட்டேன். சிங்கராஜா, ஏன் மானை துரத்துறீங்க? என்ன ஆச்சு? உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சு? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சிங்கம் நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சுது. ஆனால் முயல் எதுவுமே புரியாத மாதிரி நடிச்சுது. நீங்க 2 பேரும் சொல்றது எனக்கு புரியல. அதனால முதல்ல இருந்து நீங்க என்ன பண்ணீங்களோ அதை என்கிட்ட பண்ணி காட்டுங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுக்க முடியும். உடனே சிங்கம் நடந்ததை நான் செஞ்சு காட்டுறேன் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போச்சு. சிங்கம் அதுவே போய் கூண்டுக்குள்ளே நின்றுக்குச்சு. உடனே முயல் அந்த கூண்டை மூடிடுச்சு. சிங்கத்தை பார்த்து முயல் சொல்லிச்சான், என் நன்றி கொண்டார்க்கு உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இது திருவள்ளுவர் சொன்னது. இதோட விளக்கம் என்னன்னு தெரியுமா? நமக்கு நன்மை செஞ்சவங்கள என்றைக்குமே நம்ம கொல்லணும், அவங்களுக்கு தீங்கு நினைக்கணும்னு நினைக்கக்கூடாது. அது ரொம்ப தவறு. மான் உனக்கு பாவம் பார்த்து உதவி பண்ணுச்சு, ஆனால் அதையே நீ சாப்பிடணும்னு நினைக்கிற. இது ரொம்ப தவறு. அதனால தான் நீ மறுபடியும் கூண்டுக்குள்ளேயே போய் மாட்டிக்கிட்ட. சிங்கத்துக்கு அது பண்ண தப்பை முயல் புரிய வச்சுட்டு அந்த இடத்த விட்டு மானும் முயலும் ரொம்ப ஜாலியாக கிளம்பிட்டாங்க. குட்டீஸ், இந்த கதையிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? நமக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு எப்போவுமே நம்ம தீங்கு செய்யக்கூடாது. Watching, please subscribe, share and like for more videos.